சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். மனதில் நீ எண்ணுவது, நினைப்பது, என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது, நீ வேண்டியது எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. தினம் தினம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லி சொல்லிதான் உன்னுடைய தின விடியலையும் நீ கண் விழிக்கிறாய் என்பது கூட எனக்கு தெரியும். மணியே, எவ்வளவு சோகங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், இன்னல்கள் மட்டுமே உன் வாழ்க்கையை சூழ்ந்தே இருந்தாலும், உன் சாயப்பாவிற்கு பூஜை செய்வதற்கோ எனக்கு உணவளிப்பதற்கோ மறந்து விடாமல் உன்னுடைய தினசரி வேலைகளை நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என்மேல் கொட்டி கொட்டி தீர்க்கும் என் அன்பு பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யாமல் அமைதியாகவே இருந்து விடுவேன், உன் கஷ்டங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று நீ எப்படி நினைக்க முடிகிறது உன்னால்? எதற்குமே ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யோசிக்காதே, தேவையில்லாமல் சிந்தனை செய்யாதே. அனைத்திற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டும், அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய திறமை மீது நீயே நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நீயே நம்பிக்கையோடு இரு. கனவு நிஜமாகும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு உன்னை எத்தனை பேர் இழிவாக பேசினாலும், என்ன தடைகள்தான் வந்தாலும், என்ன தடங்கல்கள்தான் வந்தாலும் நீ தளர்ந்து போய்விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து வா. வீர நடை போட்டுக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்லலாம் வா என் பிள்ளையே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை நிச்சயமாக வெல்லலாம். உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. கூடிய விரைவில் உன் கனவு நிறைவேறப் போகிறது. உன் கனவு பூர்த்தியாகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்துவிட்டது. நீ மகிழப் போவது உறுதி. உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. இன்று இரவுக்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு என் வைரமே. உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்குள் எதற்கு? உன்னுடைய கஷ்டமான சமயத்தில் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. நான் தினம் தினம் உன்னை சிக்கலிலிருந்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் ஏதாவது ஒரு சிக்கலில் நீயே வலிய போய் மாட்டிக்கொள்கிறாயே. அப்படி மாட்டிக்கொண்டு விட்டு அதிலிருந்து வெளியே வரவும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். எதை செய்தாலும், எந்த காரியத்தில் இறங்கினாலும் என்னை கேட்டுவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டு அதை செய் என்று நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயே போய் அனைத்தையும் செய்துவிடலாம் என்று ஏற்பாடு செய்துவிட்டு பின் வழி தெரியாத இடத்திற்கு சென்று விட்டது போல் என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருந்துவிடும், இப்படித்தான் இருக்கும் என்று நீயே தவறாக ஒரு முடிவு செய்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் உன் மனத்தில் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? இன்று இரவு உன் கனவில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயம் உன்னிடம்தான் வந்து சேரும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி அது மட்டுமல்லாமல் உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்றும். ஆனால் அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு
என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பத்துடனேயே இருந்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த கருத்தையும் உன் மனதில் பதிய வைக்காமல் இப்படியே இருந்தால் ஏதாவது மாறிவிடுமா அல்லது மாறிதான் விடுமா? எதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது? நீ இப்படி சிந்தித்துக் கொண்டிருப்பதால் உனக்கு வருவது எதுவும் உன்னிடம் வராமல் போய்விடுமா? நீயே சற்று யோசித்துப் பார் என் பிள்ளையே. அதற்கான நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நிகழ்த்தி காட்டிய உன் சாயி தேவா, நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் உனக்கு வேண்டியதை, உனக்கு ஆசைப்படுவதை நான் நிறைவேற்றித் தருவேன். என்னை முழுமையாக நம்பு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த எந்த ஒரு பிள்ளையையும் நான் ஏமாற்றியதாக வரலாறே கிடையாது. என்னை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றியை கொண்டு வந்து நான் உன் கையில் சேர்ப்பேன். எப்பொழுதுமே யாரையும் திட்ட எண்ணாதே, சாபம் கொடுக்காதே, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காதே. நாம் எதை செய்கிறோமோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தபவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும். எனவே நீ மற்றவர்களின் சாபத்திற்கு உள்ளாகாதே, மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே, மற்றவர்களை மறந்தும் கூட வேதனைக்கு உட்படுத்தாதே. எப்பொழுதுமே என் கைக்குள் தான் உன் கையும் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு நாளும் உன் கையையும் நான் விடமாட்டேன், உன் வாழ்க்கையையும் நான் விட்டு விடமாட்டேன். நம்பிக்கையோடு இரு. நம் சாயப்பாவின் பார்வைக்குள் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. எந்த தவறும் நம்மை நெருங்க முடியாது. நாம் செல்லும் வழியில் மிக சரியாக பயணம் செய்து கொண்டே இருப்போம். தடுக்கி விழுந்தாலும் தூக்கிவிடும் நம் சாயப்பா நமக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் திறம்பட எடுத்து வைத்து கொண்டே இரு. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே உன் மனதை போட்டு காயப்படுத்தாதே. சாயிநாதரே, நீங்கள் சொல்வது போல என் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றங்கள் நிகழும்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து நான் எப்பொழுது நிம்மதியாக வாழப்போகிறேன் என்று என்னிடம் கேட்பதற்கு பதிலாக என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட்டது, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து நான் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீயே உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். உன்னுடைய எண்ணத்தை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நடக்குமா நடக்காதா என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. கிடைக்குமா கிடைக்காதா சாயிநாதரே என்று கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே, கிடைக்கும் என்று நம்பு. முடியுமா முடியாதா சாயிநாதரே என்று ஏக்கத்தோடு என் கண்களை பார்க்காதே, முடியும் என்று நம்பு. உன் நம்பிக்கையே உனக்கு அனைத்தையும் கொடுத்தே தீரும். உன்னுடைய நேர்மையான சுயநலமே இல்லாத பிரார்த்தனைக்காக உனக்காக அனைத்தையும் நான் கொடுக்கப் போகிறேன். அதனால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உன் வாழ்விலிருந்தே தீரப்போகிறது. நம்பிக்கைதான் சாஸ்வதம். உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கை. நம்பிக்கையே வாழ்க்கையாகி விடுகிறது. உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி உனக்கு தேவையானது அனைத்தையும் வழங்கி உனக்கான ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அளவில்லாத இன்பத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். வரமாக நீ ஆசைப்பட்டதையே உனக்கு வரமாக கொடுக்கப் போகிறேன். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வை விட்டே விலகப் போகிறது. ஆம் என் குழந்தையே, இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன்.
அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்த்தாயோ, வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ, எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதில் பயத்தையோ குழப்பத்தையோ பதிய வைத்துக்கொண்டு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தத்தோடு இருப்பதை முதலில் நிறுத்திவிடு. உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. இன்னும் சிறிது நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வை விட்டே ஒழியப் போகிறது. நான் உன்னை எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்துக் கொண்டே இருக்காதே. அப்படி என்னதான் நடந்துவிட்டது உன் வாழ்வில்? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டே இருக்காதே. கவலைகளுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்காதுதானே. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தும் கடந்து வந்து விட்டாய். நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அதனால்தான் நான் உன் தகப்பனாக உன்னை கண்டித்து உன்னை வாழ்க்கையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க நான் விட்டுவிட மாட்டேன் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் இருப்பதற்கு என்னதான் பயன்? கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பாதுகாத்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய், வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க தந்திரத்தையும் மந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் சிறிது நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன்னை விட்டு உன் வாழ்வை விட்டே விலகப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்காதே. விதி என்பது மிதிக்கப்பட்டவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் கொதித்து எழாதிருக்க செய்யப்பட்ட சதிதான். இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகி விடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்னை சுற்றி உன்னை அன்பாக பார்த்து கொள்பவர்களிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இரு. மற்றவர்கள் மனம் நோகும்படி சொல்லாதே. இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த இரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில்
பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். என்னை வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை, உறுதிமொழிகளை உனக்குள் எடுத்துக்கொள். நீ நினைப்பது போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக முடியாது குழந்தையே. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை நினைத்தும் கவலையே வேண்டாம். திடீரென ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். உன்னுடன் உன் தந்தை நான் தான் இருக்கிறேனே. தைரியமாக இரு. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், உன்னை விட்டு போவது போகட்டும். எதுவாயிருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. என்னையே சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வந்த உன்னை நட்டாற்றில் நான் விட்டுவிட மாட்டேன். சத்தியம் எப்போதும் தோற்பதில்லை. நீ தோற்கப் பிறந்தவனும் அல்ல. இதை முதலில் உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் அருகிலேயே. ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்துக் கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படித்தான் நானும் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உன் கூடவே இருப்பேன். இருந்து கொண்டிருக்கிறேன். இனியும் இருப்பேன். தைரியமாக இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன்.
என்னை முழுமையுமாக நம்பிவிட்டு பின் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? என் பிள்ளையே, உன் கஷ்டங்களெல்லாம் விலகி நல்ல காலம் பிறக்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. நீ உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை, எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கு பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன்.
முழுமையுமாக என்னுடைய பார்வை உன்மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என்மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும்.